சந்திரகலா சிவனாண்டியிடம் மகேஷ் மாயா உறவு குறித்து சாமுண்டீஸ்வரிக்கு தெரிந்துவிட்டது என்ற விஷயத்தை சொல்ல, சிவனாண்டி சாமுண்டீஸ்வரியை கடத்தி விடுவதாக சொல்கிறான். அம்மா இல்லைன்னா ரேவதி எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்னு கேட்க, நீ தான் ரேவதியிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்ல வேண்டும். நீ சொன்னா அவள் கண்டிப்பாக கேட்பா. அவளை கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சந்திரகலாவிடம் சொல்கிறான். ஒரு பக்கம் கார்த்திக் இந்த கல்யாணத்தை நிறுத்தி நண்பன் நவீனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும்னு முடிவெடுத்து, நவீன் என்னுடைய நண்பன் என ரேவதியிடம் அறிமுகம் செய்து வைக்கிறான். அதே நேரம் மல்லிகா டாக்டர் மகேஷை பற்றி தெரிஞ்சிருந்தும் கல்யாணத்தை நிறுத்தாததால் மாயாவிற்கு கருக்கலைப்பு செய்த போது உடன் இருந்த நரசை தேடிச் செல்கிறான் கார்த்திக். கார்த்திக்குக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் செய்து வைக்கலாம்னு பிளான் போட்டா, இந்த கார்த்திக் ரேவதியை நவீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறான். இவனை சும்மா விடக்கூடாதுன்னு திட்டம் போடு மயில் வாகனம் நவீனை துர்கா பக்கம் திருப்புகிறான். இப்படி செய்தாதான் கார்த்திக்குக்கும் ரேவதிக்கும் திருமணம் செய்து வைக்க முடியும் என திட்டமிட்டு கீழே எண்ணெயை கொட்டிவிட்டு துர்கா மற்றும் நவீனை வேறு வேறு காரணங்களை சொல்லி அழைத்து வருகிறான். திட்டமிட்டபடி துர்கா எண்ணெயில் கால் வைத்து வழுக்கி விழ நவீன் அவளை தாங்கி பிடிக்கிறான். அடுத்து பரமேஸ்வரி பாட்டி பேரன்கள் அருண் ஆனந்திடம், என் பேரன் கார்த்திக்கின் கல்யாணம் நல்லபடியாக நடக்க வேண்டும்னா அந்த மகேஷ் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்ல, அருண் ஆனந்த் அவனை கடத்துவதற்கு திட்டம் போடுறாங்க. அதை கேட்டுக்கிட்ட மாயா, மகேஷிடம் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு பாட்டி திட்டம் போட்டு உன்னை கடத்துறதுக்கு பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நீ எச்சரிக்கையாக இருக்கணும்னு, கல்யாணம் முடிந்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்கிறாள். அந்த நேரம் பார்த்து மகேஷ் ரூமுக்கு வரும் நவீன் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்ல பயன்படுத்திக்கோன்னு சொல்கிறான். இதனால் அருண் ஆனந்த் இருவரும் மகேஷுக்கு பதிலாக நவீனை கடத்தி விடுகிறார்கள். மறுபக்கம் கார்த்திக் நர்ஸை தேடி மருத்துவமனைக்கு வர, அந்த நர்ஸ் மருத்துவமனையில் இல்லாததால் வீட்டின் முகவரியை வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்கிறான். பின் நர்ஸை பார்த்து, உங்களுக்கு மாயா மகேஷை பற்றி தெரியுமா? நீங்கள் தான் மாயாவுக்கு அபாசன் செய்யும்போது கூட இருந்தீங்க என்று சொல்லி கேட்க, அந்த நர்ஸ் யோசித்துவிட்டு, ஆமாம், அந்த மாயா ஒழுக்கம் கெட்டவள், மச்சனன் கூட உறவில் இருந்து கர்ப்பமானவள் என்று சொல்கிறாள். இதை கேட்ட கார்த்திக், ஆமாம், அந்த மகேஷ் இப்போ ரேவதிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். நீங்கள் தான் வந்து அந்த உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டும்னு சொல்ல, அந்த நர்ஸும் சரின்னு சொல்லி வருகிறாள். பிறகு பாட்டி முருகன் கோவிலுக்கு சென்று புலம்ப, முருகன் கண்முன்னே தோன்றி, என்ன பாட்டி, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பாக ரேவதி கார்த்திக் கல்யாணம் நடக்கும் என்று வாக்கு கொடுக்கிறான். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம்.